வணக்கம். நாகா ஹிஸ்டரி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நம்மோடு பேச இருப்பது மார்க்சிய சிந்தனையாளர், எழுத்தாளர், சினிமா வசனகர்த்தா, இப்படி பல்முகங்களை கொண்ட தோழர் ராமமூர்த்தி அவர்கள் நம் சேனலுக்கு வருகை தந்துள்ளார். அவரிடம் முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் பற்றியும், இன்றைய முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்களை பற்றியும், சோவியத் அதிபர், முன்னாள் அதிபர் மறைந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீடாக அவரிடம் சில கேள்விகள் கேட்க போகிறோம். வணக்கம் தோழர். கலைஞர் கருணாநிதி அவர்கள் முத்தமிழ் அறிஞர் என்றும், தமிழ் வித்தகர் என்றும், தமிழ் பேரறிஞர் என்றும் பல வகையில் அழைக்கப்பட்டாலும், இங்கே பல அறிஞர்கள் இருந்தாலும், அவருக்கே உயரிய தலைவர்களாக இருந்தாலும், தனது மகனுக்கு ரஷ்ய அதிபரின் ஸ்டாலின் என்ற பெயரை ஏன் வைத்தார்? அதற்குரிய விளக்கத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஏனால் உங்கள் மார்க்சிய தத்துவப்படி ஸ்டாலின் வந்து உயர்ந்த ஒரு மாமனிதன். எனவே அவரை பற்றியும், கலைஞர் கருணாநிதியின் மகன் இன்றைய முதல்வர் ஸ்டாலினை பற்றியும் ஒரு ஒப்பீடு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நாகா ஹிஸ்டரி சேனலுக்கு ராமமூர்த்தி ஆகிய என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். தமிழகத்தில் எத்தனையோ மாமேதைகளும் அறிஞர்களும் பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். எத்தனையோ அரசியல் தலைவர்கள், தன்னலமற்றவர்கள் பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். எத்தனையோ தன்னலமற்ற தியாகிகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் சந்தித்துவிட்டு அவர்கள் மண்ணில் மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் பெயர்களை எல்லாம் வைக்காமல் சோவியத் நாட்டில் பிறந்து வளர்ந்த ஜோசப் ஸ்டாலின் என்ற ஒரு பாட்டாளி வர்க்க அரசின் சர்வாதிகாரியின் பெயரை தான் பெற்ற மகனுக்கு ஏன் வைத்தார் தெரியுமா? ஏன் வைத்தார் என்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் அதற்கான காரணத்தை உங்கள் முன்வைக்கிறேன். அவர்கள் பெயர்களை எல்லாம் வைக்காமல் சோவியத் நாட்டில் பிறந்து வளர்ந்த ஜோசப் ஸ்டாலின் பெயரை வைத்ததற்கு காரணம், அந்த புதிருக்கான பதில் சாதாரணமானதல்ல. அதற்கான காரணத்தை நீங்கள் அறியும் போதுதான் ஒரு மிகப்பெரிய 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த வரலாறு, உலக வரலாறை புரிந்து கொள்ள வேண்டிய அவள் உங்களுக்கு வரும். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அவர் அறிவின் பரிமாணத்தையே உங்களுக்கு மறுபரிசீலனை செய்ய வைக்கும். அதற்கான காரணத்தை நீங்கள் உணர்கின்ற போது தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்களை சந்தித்திருக்கிறது தமிழக வரலாறு, எத்தனையோ தியாகிகளை சந்திருக்கிறது தமிழக வரலாறு, எத்தனையோ தன்னலமற்ற அரசியல்வாதிகளை சந்தித்திருக்கிறது தமிழக வரலாறு, எத்தனையோ தமிழ் அறிஞர்களை, தமிழையே தன் முதலீடாக வைத்து களமிறங்கிய கலைஞரின் தமிழை இம்மண்ணில் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தோன்றிய எத்தனையோ அறிஞர்களை இம்மண் ஈண்டெடுத்திருக்கிறது, வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு சோவியத் ரஷ்ய அதிபர் ஸ்டாலினின் பெயரை தன் மகனுக்கு ஏன் வைத்தார் என்பதை நீங்கள் உணர்கின்ற பொழுது உங்களுக்கு கலைஞர் என்ற ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் என்ற தமிழினத்துக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, மனித குலத்துக்கே பொதுவான மனிதன். அந்த பிறவி என்பது சாதாரண பிறவியே அல்ல. மானுடம் இவ்வுலகில் எங்கிருந்தாலும் அது மானுடமாக மதிப்பு பெற்று வாழ வேண்டும். மானுடத்திற்கான மணிமகிடத்தை சுற்றி கொண்டு அந்த இனம் வாழ வேண்டும். ஏனென்றால் உலகில் தோன்றிய மற்ற உயிரினங்களுக்கு அப்பால் அதுக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாத ஒப்பற்ற ஒரு தனி சிறப்புடையது தான் மனித இனம்.
அந்த மனித இனம் என்பதை அடையாளப்படுத்துகின்ற மனிதர்கள் மிக குறைவாகத்தான் மண்ணில் தோன்றியிருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பெரும்பகுதி பங்கை எடுத்துக்கொண்டவர் தான் கலைஞர். அதற்காக அதில் என்ன தெரிகிறது என்றால், தமிழ் என்று மூச்சையே மூச்சு தமிழுக்காக எதையும் செய்யக்கூடிய தமிழுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த கலைஞர் தமிழர் அல்லாத ஒரு ஐரோப்பியாவில் பிறந்த சோவியத் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் பெயரை, ஜோசப் ஸ்டாலின் பெயரை எதற்காக தன் மகனுக்கு வைத்தார் என்றால், அது மிகப்பெரிய அதிசயத்துக்குட்பட்ட விஷயம்தான். அப்படி என்ன அதிசயம் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னால் உங்களுக்கு அது தெரியும். ஒரு விஷயம் என்ன என்றால், அறிவார்ந்த வாசகர்களே, இந்த பேருக்கு பின்னால் ஸ்டாலினுக்குள் ஒழிந்திருப்பது என்ன? கிருத யுகம் என்ற யுகம், 4 யுகங்கள்: கிருத யுகம், திருத யுகம், தாவர யுகம், கலியுகம். நாம் இப்பொழுது கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 யுகங்கள், நாம் வாழ்கின்ற யுகங்களோடு நாம் கடந்து கொண்டிருக்கிற யுகத்தோடு சேர்ந்தால் 4வது யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 யுகத்துக்கு இடையில் மனித குலம் தொடர்ந்து மாறிக்கொண்டே வந்திருக்கிறோம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மற்றது அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும் என்றார் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள். விஞ்ஞானமும் அதுதான், மெய்ஞானமும் அதுதான், மாறிக்கொண்டு தான் இருக்கும். மாறாதது என்பது எதுவுமே இல்லை. இறைவனின் படைப்பது இறைவன் மட்டும்தான் மாற்ற முடியாது, மனிதனால் முடியாது என்பது சில கவிகளின் தத்துவமாக இருக்கலாம், சில யோகிகளின் தத்துவமாக இருக்கலாம், சில சாதுக்கள் என்ற பெயரில் சமூக விஞ்ஞான மாறுதலுக்கு மறுப்பு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அஞ்ஞான அறிவிலிகளாக இருக்கலாம். ஆனால் உண்மை அதல்ல, மாறிக்கொண்டு தான் இருக்கும். அந்த மாற்றத்தை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அப்படி மாறிக்கொண்டே இருக்கின்ற காலகட்டத்தில் கிருதயுகத்தில் ஆதிப்பனுடைய சமுதாயமாக இருந்தது. நான் எங்கேயோ போகிறேன் என்றாலும் எண்ணிவிட வேண்டாம். ஸ்டாலின் என்ற பெயரை எதற்கு நான் பெற்ற மகனுக்கு வேறொரு கண்டத்தில் பிறந்த சோவியத் ரஷ்யாவில் பிறந்த ஒரு ஜோசப் ஸ்டாலின் பெயரை எதுக்காக வைத்தார் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றபோதுதான் கலைஞருடைய ஆழமும் அவருடைய அறிவாற்றலும் அவருடைய உள்ளம் எதை தேடி இருக்கிறது, எதை விரும்பி இருக்கிறது என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு சாதாரண மனிதரே அல்ல என்பது அப்பொழுதுதான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த பெயர் மூலமாகவே அவரை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு காரணத்தை சொல்லுகிறேன். அப்போ கிருதயுகத்தில் இருந்து வாழ்ந்த மனிதன் ஆதிப்பனுடைமையாக வாழ்ந்தான். இருக்கிற நிலம், நீர், காற்று, நெருப்பு எல்லாமே பொதுவாகத்தான் இருந்தது. ஆனால் திருதயுகத்தில் அது உடைந்து வர்க்கவேத சமுதாயமாக மாறியது. வர்க்கவேத சமுதாயம் என்றால் சொத்துடையவன் ஒருவனும் சொத்து இல்லாதவன் எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், சொல்லப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், அடக்கப்பட்டவன், 2 வர்க்க வரலாறு தோன்றியது. அதன் பிறகு துவாபர யுகம் வந்தது. துவாபர யுகத்தில் தான் மகாபாரதம், ராமாயணம் போன்ற மகத்தான வளர்ச்சி பெற்ற அறிவியல் சித்தாந்தங்கள், அறிவியல் இலக்கியங்கள் நான் படித்ததெல்லாம் அதுக்குள்ளே தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது தொழில்துறையாக மாற்றப்பட்ட அறிவியலும் கலந்து விஞ்ஞானபூர்வமான சமூகம், அதுதான் கலியுகம். அந்த கலியுகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலியுகத்தான் முதல் உலகப் போரும், 2வது உலகப் போரும், 3வது உலகப் போரும் வராமல் இருப்பதற்கான அவசியத்தையும் நாம் இப்பொழுது உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மனித இனத்தை யுத்தம் என்று அழித்துவிட வேண்டாம், யுத்தம் இல்லாமலே மனித குலம் சமநிலையில் வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அது வாழ வேண்டும் என்பதுதான் விதியாகவும் இருக்குது. ஏன் அதை நோக்கி சென்றால் என்ன, அதுக்காக போராடினா அதை பற்றி சிந்தால் என்ன என்பதுதான் முடிப்பு குறிக்கோளாக இருக்கிறது. ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இதை சார்ந்துதான் கலைஞருடைய சிந்தனையும் இருந்திருக்கிறது. எப்படி என்றால் பாருங்கள், சோவியத் ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த புரட்சி, சோவியத் ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த புரட்சி சாதாரண புரட்சியாக, அது ஒரு பெரிய வர்க்க போராட்ட புரட்சி. அதை என்ன வர்க்க போராட்ட புரட்சி என்பது, மனிதர்கள் எல்லாம் சமமாக வாழ வேண்டுவது இந்த நாட்டில் மகத்தான இந்துக்களுடைய கடவுளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் கடவுள். அந்த சிருஷ்டிக்கப்பட்ட கற்பனாவாதத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கடவுள், அவர் மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கற்பனையில் பிறந்தவர் தான் அவர் அத்தனை பேருங்க. நிலப்பிரபுத்துவ சமுதாயம் வலிமையாக கொடிகட்டி ஆண்ட காலத்தில் அறிவியல் ரீதியாக அவர்களையெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று திட்டமிட்ட ஒரு சமூகம் ஒன்று மத்திய ஆசியாவில் வால்கா டு கங்கையிலிருந்து கங்கை வரைன்னு ஒரு புக் இருக்குது, அதை படிச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும். வால்கா என்ற சோவியத் ரஷ்யாவில் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய கங்கையிலிருந்து கங்கை என்று நம்ம இந்திய நாட்டில் ஓடுகின்ற கங்கை நதி வரை கடலோரத்திலே நடந்து வந்த வர்க்கம் ஒன்று இருக்குது தான் ஆரிய சாம்ராஜ்யம். அது ஆரிய குடும்பம் தான், ஆரிய இனம். அந்த இனம் இங்கே ஆட்சி பண்ணக்கூடிய
அங்கே 86 தேசங்களாக பிரித்து மண்ணை ஆண்டு கொண்டிருந்த ஆண்டி அடிமை சமுதாயத்தினுடைய ஆதிக்கத்துக்கு தேவைப்பட்டது அறிவியல் ரீதியாக. அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களை பாதுகாக்க மதத்தை உருவாக்கி அவர்களும் அதுக்குள்ளேயே வாழ துவங்கி விட்டார்கள். தலைமுறைகள் மாறிக்கொண்டே இன்றைய வரை வந்துட்டு அது பெரிய கதை. அது பின்னாடி அதை பற்றி பேசுவோம். நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவாலையும் சங்க இவர் அவருடைய அதுக்கு ஈக்குவலான கடவுள் சிவனாலையும் இன்னும் எண்ணற்ற கடவுளாலையும் எண்ணற்ற ஆண் கடவுளாலையும் பெண் கடவுளாலையும் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமோ எண்ணி எண்ணப்படும். இந்த உலகத்தில் எந்த கிரகங்களை வேண்டுமானாலும் மாற்றுவார்கள், எந்த வாழ்க்கை முறை வேண்டுமானாலும் மாற்றுவார்கள். இறைவன் இறைவியினுடைய உத்தரவை மீறிவிட்டு அவர்களால் படைக்கப்பட்ட மக்கள் வாழ முடியுமா? அவர்களுக்கு மாறாக மனிதன் சிந்திக்க முடியுமா என்பது தானே எல்லாம் அவருடைய இந்து வேதாந்தமே அதானே சொல்லுது கதைகள். அப்படி இருக்கும்போது ஏன் பிறக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் இந்த மண்ணு பொதுவாக்கப்பட்டு இந்த மண்ணில் விளையும் நிலங்களும் இந்த மண்ணில் விளையும் கனிகளும் தானியங்களும் பொதுவாக்கப்பட்டு பட்டினி என்று பசி என்று வறுமை என்று இல்லாமல் சமமாக வாழ வைப்பதற்கு ஒரு வினாடி சிந்தித்தால் பொறுமை இறைவன் மக்களை அந்த உலகத்துக்கு மாற்றிவிட முடியுமே? ஏன் முடியவில்லை? மகாவிஷ்ணுவால் அவ்வளோ பெரிய வலிமை பெற்ற மகாவிஷ்ணுவால் முடியவில்லை. பாண்டவர்களை காட்டுக்கு அடித்து விரட்டியதற்கு பிறகு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் காட்டில் போய் எப்படி சாப்பிடுவார்கள் என்று பாவம் அவர்களுக்காக இறக்கப்பட்ட மகாவிஷ்ணு அட்சய பாத்திரம் என்று பாத்திரங்களை உருவாக்கி அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும் வினைத்தது பொழுது கை வைத்து எதை விரும்புகிறாரோ அது வந்துவிடும் உணவாக சாப்பிட்டுட்டு வாழலாம் என்று எவ்வளோ பெரிய செல்ஃபிஸ்ட் சுயநலக்காரர்கள் பாரு மகாவிஷ்ணு. அந்த உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் காட்டுக்கு போன பிறகு வாழணும். ஆனால் அதை அல்லாமல் பாண்டவர்கள் பக்கம் இருந்த படைகளும் கௌரவர்கள் பக்கம் இருந்த படைகளும் சாமானிய மனிதர்கள். அவன் வாழ்ந்தான்னு செத்தான்னு தின்னான்னு இருந்தான்னு இவர்கள் சொத்து வேண்டுமென்று அடித்து கொண்டு களத்தில் சாகனவங்க. இதுதான் மகாபாரத கதை. இந்த 2 பேருடைய சொத்தையும் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் செத்து மடியணும். அந்த உயிர்களெல்லாம் அவ்வளோ அற்பமான உயிர். இவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் இவங்களுடைய சொத்தை பறிமுதல் பண்ணி யார் வெற்றி பெறாங்களோ வெற்றி பெற்றவன் சும்மா வெற்றி பெறுவான். பல்லாயிரக்கணக்கு பேர் கொண்டு குடிச்சிட்டு தான் வெற்றி பெறுவான். முடி சுட்டி கொண்டு நான் அந்த மன்னன்னு உட்காரணும். அவர்களை எல்லாரும் மிச்சம் செத்து போனோம் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு மண்ணான்னு கடவுளுக்கு சமம் வணங்கி காலில் வந்து கடவுள். அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பு. இதையெல்லாம் கலைஞர் பார்க்குறார். கலைஞர் சாதாரண படித்தவர் அல்ல. மனித குலத்துக்காக சாதாரண மேலெழுந்த வாரியாக மட்டும் சிந்திக்கவே இல்லை. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு ஈக்குவலாக அவர்களுக்கு சமமாக சிந்தித்து வருவார். பல முறை சொல்லியிருக்கிறார், நான் மட்டும் பெரியாரை சந்திக்கவில்லை என்றால் நான் கம்யூனிஸ்டாக தான் வாழ்ந்திருப்பேன், கம்யூனிஸ்டாகவே என் வாழ்க்கை முடிந்திருக்கும் பாரு. உண்மையான விஷயம் தான். கம்யூன்னா கூட்டு, இசம் என்றால் கோட்பாடு. கூட்டாக சேர்ந்து எதையும் சாதிக்க முடியும். ஆகவே மதம் என்று ஜாதி என்று மொழி என்று இனம் என்று பிரிந்து அடித்து கொண்டு கிடந்தால் உங்களை ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு வர்க்கத்திடமிருந்து சொத்தையும் பறிமுதல் பண்ணி அந்த ஆட்சியை நீங்கள் பங்கு போட்டுக்கொள்ள எப்பொழுதுமே முடியாது.